தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டுக்கான டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து டிஆர்பி வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம வீடியோ பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா உங்க யூசர் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க லாகின் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கார்னரில் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதும் உங்கள் ஆல் டிக்கெட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்கள் அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட், ரிப்போர்ட்டிங் டைம், க்ளோசிங் டைம், அதாவது கேட் க்ளோசிங் டைம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டில் என்ன ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஆயிருக்கோ அதே சேம் ஃபோட்டோவை நீங்கள் மறக்காமல் வந்து ஒட்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அதாவது ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஃபரபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணீங்களோ அதை எடுத்துகிட்டு போனால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்க கேட் க்ளோசிங் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ரீச் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற அதே டைமுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ரீச் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்களெல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்டு அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.